பொதுவாக திமுக காரங்க தொடங்கி வச்சு இன்றைக்கு வரைக்கும் தாவேகா காரங்க மிக அதிகமாக நாம் தமிழர் கட்சி மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா திரள் நிதியை திருடுறோம் அப்படிங்கிறது தான். உண்மையிலேயே திரள் நிதினா என்ன, திருட முடியுமா? அப்படியே திருடினா இங்கே இருக்கிற அரசுகள் ஆட்சிகள் அதை இப்படி வேடிக்கை பார்க்குறாங்களா? அப்புறம் உண்மையிலே இந்த குற்றச்சாட்டை வைக்கிற தரப்பு இருக்குல்ல, ரெண்டு தரப்புமே வச்சுக்கோமே. இப்போ கூடுதலாக ஆளுங்கட்சியாக இருக்கும் தாவேகா அவர்கள் வைக்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, குற்றச்சாட்டு வைக்கும் இந்த தூய சக்தி திரள் நிதி வாங்கலை, ஆனால் எந்த நிதி வாங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எப்பவும் திமுக காரங்க எதனா ஒன்று தொடங்கி வைப்பாங்க. அண்மை கால ட்ரெண்ட் என்னென்னா அதை அப்படியே தாவேக்கா கவ்விக்கிட்டு தொடர்ச்சியாக அதையே பேசிக்கிட்டு இருக்கிறது. அது ஆமக்கறி அரிசி கப்பலில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இப்போ இருக்கிற அந்த திரள் நிதி அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதில் எல்லாம் படித்தவன் படிக்காதவன், அறிவு இருக்கிறவன் அறிவு இல்லாதவன் காணொலி போடும்போது அவங்களோட அறிவு வெளிப்படுதுல, அதை வச்சு தான் சொல்கிறோம். நம்ம இல்லைன்னா யாரையும் அவங்கள சும்மா அறிவு இல்லாதவங்கன்னு பொதுவாக சொல்கிறதுக்கான எந்த தேவையும் நமக்கு இல்லை. அதில் குற்றச்சாட்டு வைக்கும்போது சரி வைக்கட்டுமே, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு போகலாம், அதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. அப்படி வைக்கப்படுற குற்றச்சாட்டில் முதன்மையாக மிக அதிகமாக வைக்கப்படுறது இந்த திரள் நிதியை திருடுறோம், நாம் தமிழர் கட்சி திரள் நிதி திருடுற கட்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப அறிவாளித்தனமாக பேசுகிறதா நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திரள் நிதினா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாமே. திரள்னா என்ன? திரட்டப்படுற அப்படிங்கிறது தான். திரண்டு இருக்கிற மக்கள் திரள் அப்படின்னா பெருந்திரளாக மக்கள் திரண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன? திரள்றது அப்படிங்கிறது தான் சொல்கிறது. திரள்றதுன்னா கூடுறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி இதில் திரள் நிதி அப்படின்னா திரட்டப்படுற நிதி. எங்கே திரட்டலாம்? ரெண்டு வழி இருக்குது. கூட்டங்களுக்கு வராங்க. கூட்டங்களுக்கு வரும்போது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இந்த இப்போ அண்மை காலத்து இது இந்த பிளாஸ்டிக் கேன், தண்ணி போடுற கேன் இருக்குல்ல, அதில் மூடிட்டு காசு மட்டும் உள்ளே போடுற மாதிரி வச்சுருவாங்க. அதில் போடுவாங்க. அதுக்கு பிறகு அதை வெட்டி அது உள்ளே இருக்கிற பணத்தை எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இல்லைன்னா முன்னாடி குடங்களை தூக்கிட்டு போவாங்க. அந்த குடத்தில் மக்கள் அவங்களால இயன்ற தொகையை போடுவாங்க. அந்த தொகையை வாங்கிட்டு அதை வச்சு கட்சி நிகழ்ச்சி நடத்துறது இதெல்லாம் செய்வாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அண்மை கால நடைமுறையான இணைய வழி திரள் நிதி. இணைய வழினா நம்ம டிஜிட்டலாக வச்சுருக்கோம். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் donate.namtamizhar.comனு இருக்குது. அந்த பேர்லேயே இருக்குது. டொனேட் அப்படின்னா என்ன? டொனேஷன் அப்படிங்கிறத குறிக்கிற சொல் தான். டொனேட்டுங்கிறது நம்ம கொடுக்கறது, டொனேஷனுங்கிறது அந்த செயலுக்கான பெயர். டொனேஷன்னா என்னென்னா நீங்களாக முன் கொடுக்கும் ஒரு தொகை. அந்த அந்த பொருளை அந்த சொல்லை இங்கே பல வகையில் திரித்து பயன்படுத்தி அதை கேவலப்படுத்தி வச்சுருக்கிறாங்கன்றது உண்மைதான். எப்படின்னா, பள்ளிகளில் கல்லூரிகளில் ஃபீஸ்னு ஒன்று இங்கே கட்டணம்னு ஒன்று வச்சுருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கட்டணம் இருக்குது. அந்த கட்டணத்துக்கு மேலே பணம் வாங்கி இந்த பள்ளிகளும் கல்லூரிகளும் நடத்தி கொண்டிருக்காங்க. நான் படித்த காலத்துலேயும் உண்டு, இன்றைக்கும் உண்டு, என்னைக்கும் உண்டு, தனியாரில் குறிப்பாக. இப்போ அந்த பணத்துக்கு பேர் டொனேஷன் தான். அது என்ன பேரில் வாங்குவாங்க? நாங்கள் பள்ளியில் கல்லூரியில் இந்த கட்டடங்கள் கட்டணும், இந்த மாதிரி மேம்பாடுகள் செய்யணும், இது எல்லாமே நீங்கள் உங்களோட பிள்ளைகள் இந்த பள்ளியிலையோ கல்லூரியிலையோ படிக்கும்போது அவங்களுக்கு கல்விக்கு பயன்பட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு வாங்கிறதாக கட்டாயப்படுத்தி வாங்கிறதுக்கு பேர் டொனேஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது கட்டாயத்தின் பேரில் அவங்க பள்ளியில் அவங்க பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்குற பெற்றோர் வேறு வழி இல்லாமல் அந்த பள்ளி கட்டாயப்படுத்துறதுனால கட்டுற இடத்துல அது கொச்சைப்படுத்தப்பட்டு நிற்கிது. ஆனால் இந்த பக்கம் மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு பயன்படுறதுக்கு கொடுக்குற தொகையாக இருக்கட்டும், அல்லது மக்களுக்காக களத்தில் நிற்கிற, இப்போது எல்லாரையுமே எடுத்துக்கோங்களேன், அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட இலக்குகள் இருக்குது. வாழ்க்கையில் நான் இந்த இடத்துக்கு வரணும், இவ்வளோ பொருள் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை ஒரு குடும்ப சூழலில் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட இலக்குகள் வச்சுருக்காங்க. அப்போ அதை நோக்கி பயணிக்கிறவங்க மக்கள் சிக்கல்களுக்காக நிற்கணும்னா அது ஏதோ ஒன்றுத்தை விட்டுட்டு தான் நிற்க வேண்டியிருக்கு. பெரும்பாலும் முதல்ல அடி வாங்கிறது பொருளாதாரம் அப்படிங்கிறது தான். அப்போ பொருளாதாரம் அடிபட்டு மக்களுக்காக களத்தில் நிற்கணுங்கிற எண்ணமும் ஆர்வமும் ஆற்றலும் அதுக்கான முனைப்பும் சிலருக்கு தான் வாய்க்குது. அப்படி வாய்க்கப்பட்டவர்கள் நிற்கிறாங்க. அப்படி நிற்பவர்களால் தான் இந்த உலகத்தில் பல மாற்றங்கள் இன்று வரை நிகழ்ந்திருக்கு.
இந்தியாவின் விடுதலை உட்பட எல்லாத்திலையும் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை 1 விழுக்காட்டுக்கும் குறைவு தான். 1 விழுக்காடு, ஒரு 100 பேர் இருக்கோம்னா அதில் ஒருத்தன் தான் களத்துக்கு வந்து நிற்பான். அது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அதான் சூழல். அந்த மாதிரி வந்து நிற்பவர்களால் தான் இங்கே இருக்கிற அரசியல் மாற்றங்கள் நிகழுது, அரசியல் கட்சிகள் உருவாகுது. அதை வச்சு இங்கே அரசியல் களத்தில் மக்களுக்கான அரசியலும் செய்யப்படுது. இதில் பிழையாக போன நிறைய பேரும் இருக்கலாம், சரியாக இன்றும் நடக்கிற நிறைய பேரும் இருக்கலாம். அப்போ நம்ம எதை பார்க்குறோம், எந்த பக்கம் நிற்கிறோங்கிறத வச்சு தான் அது தீர்மானிக்கப்படுது. அதில் குறிப்பாக அப்படி நிற்பவர்கள் அவங்க பொருளாதாரத்தை இழந்துட்டு வர்றதுனால அந்த பொருளாதாரத்தை எப்படி நிரப்புறது, அல்லது அவங்க பொதுவாக வந்து நிற்கும் போது ஏற்கனவே பொருளாதாரத்தை இழந்து வந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு மேலே அவங்க வந்து நிற்கிற அந்த செயலுக்கு தேவைப்படுற பொருளாதாரத்தை எதன் வழியாக ஈட்டுவது, எதன் வழியாக கொண்டு வந்து சேர்ப்பது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுக்கு தேவைப்படுறது தான் இந்த திரள் நிதி, டொனேஷன். அப்போ இந்த டொனேஷனை எப்படி வாங்கலாம்? நான் ஏற்கனவே சொன்னது போல் கூட்டம் நடத்துகிறோம், கூட்டத்தில் வரவங்க கிட்ட வாங்கலாம், இன்னொன்று இணையத்தில் வாங்கலாம். அப்படி தான் பெரும்பான்மையாக கூட்டங்களில் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்துலேருந்து இந்த குடத்தில் வாங்குறது, இந்த பிளாஸ்டிக் கேனில் வாங்குறது நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கு இணைய வழி donate.நாம் தமிழர்லையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் யாரெல்லாம் அழிக்கலாம், யாரெல்லாம் அழிக்க முடியாதுங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்குது. அதிலெல்லாம் எந்த சிக்கலும் இல்லை. இப்போ இது வாங்கிறது தவறா, வாங்கிறது திருட்டா அப்படின்னா யாரும் இங்கே யாரையும் கட்டாயப்படுத்தி வாங்கலை. கூட்டங்களுக்கு வரவங்க அவங்களா தான் வராங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்குறோம், கொடுக்காம இப்போ 1000 பேர் இருக்கிற கூட்டத்தில் 100 பேர், 150 பேர், 200 பேர், சில நேரங்களில் 500 பேர் கூட கொடுப்பாங்க. அது கொடுக்குறவங்கள பொறுத்து. 100 பேர் கொடுத்தாலும் வாங்கிக்க போகிறாங்க, 500 பேர் கொடுத்தாலும் வாங்கிக்க போகிறாங்க, இல்லை 50 பேர் தான் கொடுக்குறாங்கனாலும் 5 பேர் தான் கொடுக்குறாங்கனாலும் வாங்கிக்க போகிறாங்க. இன்றைக்கு கூட்டம் நடத்த இதுவரை 2 லட்சம் செலவாகி இருக்கிறது. அதில் 1 லட்சம் துண்டு விழுந்திருக்கிறது. முடிந்தவர்கள் உங்களுடைய பங்களிப்பை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அறிவிப்புலாம் கூட முன்னாடி கொடுப்பாங்க. கொடுக்கும்போது கூடுதலாக யாராவது சரி இவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ பணம் தேவைப்படுது, பசங்க நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து கொடுப்பாங்கன்றதுக்காக அறிவிப்புகள் வரும். அந்த அறிவிப்பு முடிந்தால் கொடுங்க, முடிஞ்சதை கொடுங்க அப்படிங்கிறதான். அதே தான் இணைய வழி கொடுங்கன்னு அண்ணனோ இல்லை மற்றவர்களோ காணொலி போட்டு திரள் நிதியை திரட்டுறதுக்கான வழியை பார்க்குறோம். அதே மாதிரி இந்திய குடியுரிமை பெற்ற யாருமே அரசியல் கட்சிகள், இந்தியாவில் இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு இந்த திரள் நிதி வழியாக பணம் கொடுக்கலாம். இதுதான் நடைமுறை. இந்த நடைமுறை தான் பின்பற்றப்படுது. இதில் திருட்டுங்கிறதுக்கு எந்த பேச்சும் இல்லவே இல்லை. காரணமே சொல்லிடுறேன். ஏன்னா பள்ளி கல்லூரியில் உங்களோட பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்குறீங்க. அவன் கேட்குற காசை கொடுத்தா தான் அங்கே உங்கள் பிள்ளைகள் படிக்க முடியும். அதை கட்டாயப்படுத்துகிறாங்க, அங்கே கொடுக்குறீங்க. இங்கே யாரும் எந்த கட்டாயமும் இல்லை. முடிஞ்சால் கொடுங்க, கொடுக்கலனாலும் பரவாயில்ல. கொடுக்காதவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? இது வரைக்கும் எடுக்கப்பட்டதாக ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. துளி திட்டம்னு ஒன்று அறிவிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் திட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதில் பெரிய அளவுக்கு யாருமே சேரலைங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் நிலை. ரொம்ப அதிக அளவு பார்த்தீங்கன்னா 200 பேர் 300 பேர் கூட இருக்க மாட்டாங்க. மாதம் 1000 ரூபாய் துளி திட்டம்ன்றது. அப்போ இதுதான் நிலைன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பெறப்படுற பணம் நீங்கள் யாரு கொடுத்தாலும் நீங்கள் கொடுத்த உடனே உங்கள் பேரை நீங்கள் வெளிப்படுத்த விரும்பலாம், விரும்பாமலும் போகலாம். அதுக்கும் அங்கேயே ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பேரோடவோ பேர் இல்லாமலோ அந்த இடத்துல இந்த நபர் இந்த நேரத்தில் இவ்வளவு தொகை கொடுத்துருக்கிறான்றது தெளிவாக பதிவாயிடும். அப்போ கொடுத்தவர் யார் அப்படிங்கிறது உட்பட எல்லா செய்தியும் அங்கே பதிவு செய்து எல்லோரும், இப்போ நீங்கள் கொடுத்ததை நானும் பார்க்கலாம், நான் கொடுத்ததை நீங்களும் பார்க்கலாம். அப்படி தான் அந்த இணையதளம் இன்றைக்கி வரைக்கும் இயங்குது. நீங்கள் போய் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலையோ அல்லது நிகழ்ச்சியின் போதோ பெறப்பட்ட திரள் நிதி எவ்வளோன்றதை நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். யார் யார் கொடுத்தாங்க, நீங்கள் இது வரைக்கும் 5 முறை கொடுத்துருக்கீங்கன்னா 5 என்ட்ரியும் அதில் கட்டாயம் இருக்கும், போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பணம் எப்படி செலவிடப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான செய்தியையும் பெரும்பாலும் போடுறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இவ்வளோ விரிவாக பேச வேண்டிய தேவை கூட இல்லை. அதில் சிலதை போட முடியாமல் போகிறதுக்கான காரணத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். சில நேரங்களில் இப்போ நம்ம அதிகம் அதை செய்யறதில்ல. முன்னாடி வந்து தொலைக்காட்சியில் நேரலை போடுறதுக்கு சொல்லுவோம். அதை நேரலை போடுறதுக்கு சொல்லும் போது அந்த பணத்தை வந்து எங்களுக்கு பணமாக கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ரிசிப்ட் கொடுக்க மாட்டோம்னு சில தொலைக்காட்சிகள் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறவன்ட்ட போய் நம்ம எப்படி அப்படி நீங்கள் அதை பண்ணணும்னா நாங்கள் இன்னும் பெரிய தொகை கேட்க வேண்டியிருக்கோம் அப்படிம்பாங்க. நமக்கு நேரலை வேணும், நம்மளால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், அதுக்கு தான் இந்த தொலைக்காட்சின்னு சில தொலைக்காட்சிகளை தேர்ந்தெடுத்தே போகிறோம். அப்படி போகும்போது அவங்க இப்படி ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தும் போது வேறு வழி இல்லாமல் கொடுப்போம். அந்த கொடுத்த பணத்தை நாங்கள் தொலைக்காட்சி நேரலைக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி இங்கே போட்டுருவாங்க, பதிவேற்றம் செஞ்சுருவாங்க. ஆனால் அதுக்கு ரிசிப்ட் இருக்காது. அதை வச்சுக்கிட்டு யாராவது வந்து இதை திருட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அறியாமையை பார்த்து நம்ம சிரிச்சுக்கலாமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. சரி,
இதுதான் நிலை. திரள் நிதினா என்ன, அது எப்படி பெறுறோங்கிறத சொல்லியாச்சு இல்லையா? அடுத்தது என்ன, இதை திருட முடியாதுங்கிறதையும் சொல்லியாச்சு. இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் இதை செய்தது திமுக. திமுக கூட யார் கூட்டணியில் இருந்தாங்க இவ்வளவு நாள்? திமுகவே வாங்கியிருக்கு. அதை நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். அண்ணாதுரை வாங்கினதை சொல்லியிருக்கோம், கருணாநிதி வாங்கினதை சொல்லியிருக்கோம். கருணாநிதி அதுக்காகவே நாள் வச்சு அந்த நாளில் நான் இவ்வளோ வாங்கினேன்னு சொல்லியிருக்காரு. தம்பி 11 லட்சம் அப்படின்னு சொல்லி கருணாநிதியை கூப்பிட்டு மோதிரம் போட்டதை கதையெல்லாம் நமக்கு திமுக காரங்க ஒரு 100 தடவை சொல்லி நம்ம காதில் ரத்தம் வர வச்சிருப்பாங்க. அந்த 11 லட்சத்தை எப்படி திரட்டினார் கருணாநிதிங்கிறத கருணாநிதி பெருமையாக சொல்லியிருக்கிறார், அண்ணாதுரை பெருமையாக மேடையில் பேசியிருக்கிறார். அதை கேட்டால் அதுவும் திரள் நிதி தான். குடமியேந்திய கருணாநிதியின் புகைப்படங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டை வைத்தது திமுக தான். யார் கூட இருந்துக்கிட்டு இந்த குற்றச்சாட்டை நம்ம மேலே வைக்கும் போது கூட்டணியிலேயே கம்யூனிஸ்ட் கட்சிகளை வச்சுருக்காங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைக்கும் கூட்டம் நடத்தினால் அங்கே இந்த குடத்தோடு போயிட்டு இந்த திரள் நிதியை பெரும் காட்சிகளை நாம் பார்க்க முடியும். கொஞ்சம் பணக்கார கட்சி ஆயிட்டாங்க. எப்படின்னா திமுக கிட்ட இருந்து 10 கோடி 15 கோடின்னு மார்க்சிஸ்ட் 10 கோடியும் சிபிஐ 15 கோடியும் வாங்கி கொஞ்சம் பணக்கார கட்சியாக அவங்கள ஆக்கிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நடைமுறை, இந்த திரள் நிதியை பெரும் நடைமுறை கம்யூனிஸ்டுகளிடம் இன்றைக்கு வரைக்கும் உண்டு. கூட்டணியில் இருக்கும்போது இந்த கம்யூனிஸ்டுகள் திரள் நிதி வாங்குவது தவறு இல்லைன்னு வாயை திறந்து பேசவே இல்லை. ஏன்னா குற்றச்சாட்டு வைக்கிறது நாம் தமிழர் கட்சி தானே, பரவாயில்ல, நாம் தமிழர் கட்சி மேலே தானே பரவாயில்லன்ட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. அதுதான் இன்றைக்கு அவர்கள் கூட்டணியில் இருக்கும் தாவேகா கட்சியும் நாம் தமிழர் கட்சி மீது தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து வைக்குது, இப்பவும் வைத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இதில் சிக்கல் என்ன, இதுக்கு ஏன் பதில் சொல்லணும், இவ்வளோலாம் விளக்கணுமா அப்படின்னா, விளக்க வேண்டிய நேரம் இது. அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா, இந்த குற்றச்சாட்டை வைப்பவர்கள் இருக்காங்க. இப்போ தாவேக்கா வைத்து கொண்டிருக்காங்கன்னா, வைப்பவர்கள் எந்த அளவுக்கு தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிறாருல எல்லா இடத்துலையும், எந்த அளவுக்கு தூய சக்திங்கிறத கடந்த ஒரு வாரமாக நம்ம பார்க்குறோம். போன வியாழக்கிழமையா அன்னைக்கு தான் இந்த ஜனநாயகன் படம் வருது. இங்கே வியாழக்கிழமை வருதுன்னா வெளிநாடுகளில் இது புதன்கிழமை இரவே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த திரைப்படம் வரும்போது அந்த காட்சிகளுக்கு, அதுவும் குறிப்பாக சிறப்பு காட்சிகள்னு ஒன்று போடுறாங்க. அதை ஏன் போடுறாங்கன்றதுக்குள்ளதான் இங்கே எல்லாம் இருக்குது. எல்லாருக்கும் தெரியுது. இது எனக்குலாம் தான் ரொம்ப பின்னாடி தெரியும் போல். ஏன்னா நான் அந்த காட்சிகளுக்கெல்லாம் இது வரைக்கும் போனதே கிடையாது. அதனால எனக்கு தெரியாது. அந்த சிறப்பு காட்சிகளுக்கு இங்கே இயல்பாக 160 ரூபாய் டிக்கெட்டு அப்படின்னா, அந்த சிறப்பு காட்சிகளுக்கு மட்டும் 800 ரூபாய் டிக்கெட்டு, 1000 ரூபாய் டிக்கெட்டு, 2000 ரூபாய் டிக்கெட்டு, 2500 ரூபாய் டிக்கெட்டுன்னு ஒவ்வொரு இடத்துல வேறு மாதிரி விலையில் கிடைக்குது. இது எப்படி என்ன செய்கிறாங்கன்றத விசாரித்து பார்த்தா, இந்த சிறப்பு காட்சி அந்த டிக்கெட் இருக்குல்ல, அதுக்கு முன்னுரிமை குறிப்பாக அந்த கட்சிக்காரங்களுக்கு, அது இன்னைக்கு கட்சிக்காரங்க, அன்றைக்கு அவங்க ரசிகர் மன்றங்களுக்கு, எந்த நடிகருடைய படம் வருதோ அந்த நடிகரின் ரசிகர் மன்றத்துக்கு முன்னுரிமை. அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க, அந்த தொகுதியில் இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற திரையரங்குகள், தியேட்டரோட அந்த சிறப்பு காட்சி டிக்கெட்லாம் அவங்களுக்கு முன்னுரிமையில் வாங்கி வச்சுக்கிறது. அவங்க அதை பிளாக்ல, அவங்களே பிளாக்ல வாங்கிக்கிறது, அதை பிளாக்ல கூடுதல் விலைக்கு விற்கிறது. அந்த விலை இடத்துக்கு ஏற்ப நேரத்துக்கு ஏற்ப அது மாற்றி மாற்றி அந்த படத்தை பற்றின செய்திகள் எப்படி இருக்கோ அதை ஒட்டி அது 2000 ரூபாய், 2500 ரூபாய், 5000 ரூபாய்க்குலாம் விற்றதா சொல்கிறாங்க, வாங்கினதாகவும் நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு மடத்தனமான ஒரு செயல்பாடு. 160 ரூபாய் டிக்கெட், நீங்கள் இன்னும் 2 காட்சி காத்திருந்தீங்கன்னா, இல்லை 1 நாள் 2 நாள் காத்திருந்தீங்கன்னா 160 ரூபாய்க்கு பார்க்க முடிந்த ஒரு படத்தை அன்றைக்கே முதல்ல எல்லாருக்கும் முன்னாடி நான் பார்த்துடணுங்கிறதுக்காக சிலர் ஆர்வத்தோடு போயிட்டு 800 ரூபாவாக இருந்தாலும் 1000 ரூபாவாக இருந்தாலும் 1500, 2000, 2500, 5000 வரைக்கும் கொடுத்து பார்க்குறாங்க. அப்படின்னா மக்களின் மனநிலை அப்படி இருக்குது. சரி, மக்களின் மனநிலையை குற்றம் சொல்கிற நம்ம, இதை செய்கிறவர்கள், இந்த செயல்பாடு செய்கிறாங்கல்ல, அவங்களோட மனநிலை என்ன? அப்படிப்பட்ட நபர்கள், அவங்களுக்கு பேர் என்ன? பிளாக் டிக்கெட் பாய்ஸ். அந்த பிளாக் டிக்கெட் பாய்ஸ் ரசிகர் மன்றத்தில் இருந்து இந்த சிறப்பு காட்சிக்கான டிக்கெட்டை எடுத்து பிளாக்கில் வித்த பிளாக் டிக்கெட் பாய்ஸ் திடீர்னு ஒரு அலையடிச்சு இன்னைக்கு திடீர்னு சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சர்களாகவும் ஆயிட்டாங்க. அப்போ ஆன பிறகு இந்த பிளாக் டிக்கெட் இதெல்லாம் விட்டுட்டு வேற மாதிரி மாறிடுவாங்களா? இன்றைக்கும் ஜனநாயகன் வரும்போது அவர்கள் எல்லாம் இங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். ஆனால் இன்றைக்கும் அந்த பிளாக் டிக்கெட் நடைமுறை நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுதான் இந்த ஜனநாயகன் படம் வரும்போது நடந்ததில் நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாம் செய்துட்டு திரள் நிதி வாங்குறத போய் குறையா சொல்கிறது எப்படி சரி? நீங்கள் யார்கிட்டேருந்து வாங்குறீங்க?
நாங்கள் வாங்கிறத இவர் இதற்காக, இந்த நிகழ்ச்சிக்காக கொடுத்தார், இவர் இந்த தொகுதிக்காக கொடுத்தார், இவர் இந்த தேர்தலுக்காக கொடுத்தாருன்னு கொடுக்கப்பட்டது அங்கே தெளிவாக பதிவாயிருக்கு. நீங்கள் வாங்கின பிளாக் டிக்கெட், நீங்கள் விற்ற பிளாக் டிக்கெட் இருக்குல்ல, யாருக்கு விற்றீங்க, எவ்வளவுக்கு விற்றீங்கன்னு எங்கேயாவது பதிவு இருக்கா? அதுக்கு பேர் என்ன? சரி, இது ஒரு பக்கம். பிளாக் டிக்கெட் பாய்ஸ் கிட்ட நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இன்றைக்கும் செய்கிறார்கள் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. இல்லைன்னா என் மேலே வழக்கு போட சொல்லுங்கள். இப்போ நான் உட்காந்து பேசியிருக்கேன், தாவேக்காரங்க நிறைய பேர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உட்பட அவர்கள் இருக்கும் தொகுதியில், அவர்கள் இருக்கும் மாவட்டத்தில் இருக்கும் திரையரங்குகளில் இந்த சிறப்பு காட்சிக்கான டிக்கெட்டு அதை விற்பதில் இவர்கள் முறைகேடு செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் டிக்கெட்டுக்கு காசு வச்சு பிளாக் டிக்கெட் விற்றுருக்காங்கன்னு சொல்கிறோம். தவறுனா நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். இப்போ நம்ம எதுக்கு இதை பேசணும் அப்படின்னா, தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டு வைக்கிற இவங்க இது மட்டும் இல்லை, இதை தாண்டி இன்னொன்று செஞ்சுருக்கிறாங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். திரள் நிதி வாங்குறது பிழை இல்லை ராஜா. திரள் நிதி மக்கள்கிட்ட இருந்து அவனால் முடிஞ்சதை கொடுக்குறாங்க. அதை வச்சு மக்களுக்காக நம்ம நிற்கிறோம் களத்தில். இது எந்த வகையிலும் தப்பு இல்லை. இதை அமெரிக்காவை ஆண்ட ஒபாமா செஞ்சிருக்கிறார். அவர் தேர்தலில் நிற்கும் போது இந்தியாவில் ஆம் ஆத்மி கட்சி வெறும் திரள் நிதியை வைத்து ஆட்சிக்கு 2 மாநிலங்களில் ஆட்சியும் புரிந்திருக்கிறது. இங்கே இருந்த எல்லா கட்சிகளும் செய்திருக்காங்கன்னு நான் சொன்னேன். இதை தாண்டி நமக்கு ஒரே ஒரு கேள்வி, எலக்ட்ரல் பாண்டு என்னது? பெரு நிறுவனங்கள் கிட்ட இருந்து நீங்கள் வாங்குறது. அதை குறிப்பாக உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு சில நேரங்களில் அது தாக்கல் செய்யப்படுது, பல நேரங்களில் அதை பற்றின செய்தியே வெளியே வரதில்லை. தாவேக்கா இப்போது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வழியாக பெருநிறுவனங்கள்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் மிக மிக தமிழ்நாட்டுக்கு நச்சு பொருந்திய சில நிறுவனங்கள்கிட்ட இருந்தும் வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாம் முழுமையாக வெளியே வரட்டும். அதுக்கு பிறகு இவர்களோட முகமுடி கிழிந்து தொங்க போகிறது. திரள் நிதி வாங்குறது தப்பு இல்லை. பெருநிறுவனங்கள்ட்ட இருந்து, அதுவும் தமிழ்நாட்டை அழிக்க துடித்த சில நிறுவனங்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறது தான் தப்பு. பிளாக் டிக்கெட் பாய்ஸ் புரியுதா? எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறது தான் திருட்டுதனம், தப்பு. அதுதான் செய்யக்கூடாது. அந்த நிறுவனம் உங்களுக்கு காசு கொடுக்குது அப்படின்னா, நீங்கள் அதை பயன்படுத்தி ஆட்சிக்கு வருவீங்க அப்படின்னா, வந்த பிறகு அந்த நிறுவனத்துக்கு சார்பாக நீங்கள் இயங்க மாட்டீர்கள் என்பது எப்படி நம்ப முடியும்? அப்படிதான் திமுக செய்தது. திமுகவுக்கு பணம் கொடுத்த நிறுவனம் இவர்கள் கேட்ட வேலையை செய்யவில்லை என்று அந்த நிறுவனம் அவர்களுக்கு கொடுப்பதை நிறுத்திவிட்டு தாவேக்காவுக்கு இந்த தேர்தலில் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பல பேர் சொல்கிற செய்தி. அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் நாங்கள் பேசுகிறோமா நீங்கள் பேசுகிற மாதிரி? எல்லாம் தாண்டி ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன் நான். விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் எல்லாரும் இந்த பிரமாண பத்திரம் சொல்கிறாங்க, அஃபிடவிட் தாக்கல் செய்கிறாங்க இல்லையா? அந்த அஃபிடவிட்டில் அது 2-3 முறை அது மாற்றி வேற போடப்பட்டது. முதல் 520 கோடி அப்படின்னாங்க, அப்புறம் 603 கோடின்னு நினைக்கிறேன், அப்புறம் 624 கோடியோ 20 கோடி கிட்ட, அது எது வேணா இருக்கட்டும், எல்லாம் ஒரே அளவு தான். நம்ம அதிகபட்சமாக விஜய் தாக்கல் செய்த 620 கோடி 24 கோடி அதையே வச்சுக்கோமே, 620 கோடி சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அப்படின்னா நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஜனநாயகன் உட்பட எல்லா படங்களுக்கும் நம்ம பார்க்காத படமாங்க எவ்வளோ பார்த்துட்டோம் அப்படின்னு அவர் பேச, நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்கிறார், 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கினாருன்னு வச்சுக்கோ. ஜனநாயகன், அதுக்கு முன்னாடி என்ன கோட்டு, லியோ, இன்னும் என்னென்ன படம் வந்துச்சோ எல்லாத்துக்கும் 200 கோடி வாங்கினாருன்னா, அது எப்படி மொத்தமாகவே இப்போ இவரோட அஃபிடவிட்டில் தாக்கல் செஞ்சு 620 கோடி தான். ஒவ்வொரு படத்துக்கும் 200 கோடி வாங்குறவர்கிட்ட குறைஞ்சது ஒரு 2000 கோடியாவது இருக்க வேணாமா? அவ்வளவுதான் படம் நடிச்சாரா என்ன? எவ்வளோ படங்கள் கடந்த 10 ஆண்டுகள் எடுத்தீங்கனாலே எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு அவர்? அது எப்படி அவர்கிட்ட வெறும் 620 கோடி தான் இருக்குது? அப்போ மற்ற பணம்லாம் எங்கே போச்சு? மற்ற பணத்தெல்லாம் எப்படி வாங்கினாரு? இப்போ வாங்கின நீங்கள் சொன்ன ஜனநாயகனுக்கு 200 கோடி வாங்கியிருக்காரு. இல்லை ஜனநாயகன் கூட விட்டுருங்களேன், இப்போ வந்துச்சுன்னு. இதுக்கு முன்னாடி வந்த கோட்டுக்கு 200 கோடி வாங்கியிருக்காரு. 200 கோடி வாங்கினதை கணக்கில் காமிச்சிருக்காரா? காட்டலைன்னா அதுதான் திருட்டு. மக்கள்கிட்ட இருந்து, திரளான மக்கள் தமிழர்கள்ட்ட இருந்து அவங்கவுங்க படத்தை பார்க்குறாங்க. அந்த படத்தை பார்த்ததன் மூலமாக உங்களுக்கு பணம் வருது. அதை வச்சு இவ்வளவு கோடிகள் சம்பாதிக்கிறீங்க. சம்பாதிச்சதை கணக்கு காட்டாமல் திருட்டுத்தனமாக வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், ஜனநாயகனுக்கு எவ்வளவு வாங்கினார்? யாருக்கிட்டையாவது நேரடியான தகவல் இருக்கா? எங்கே இருந்தாவது எடுக்க முடியுமா? ஜனநாயகனுக்கு விஜய் இவ்வளவு சம்பளம் வாங்கினார், இவ்வளவு கணக்கு காமிச்சு சரியாக வரி கட்டியிருக்கிறார்,
அதே போல் அதுக்கு முன்னாடி படத்துக்கு கோட்டுக்கு இவ்வளோ வாங்கியிருக்கிறார், லியோவுக்கு இவ்வளோ வாங்கியிருக்கிறார். எங்கே இருக்குது? எங்கே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்? எதை வச்சு உறுதி செய்ய முடியும் அவர் சரியாக தான் வாங்கியிருக்கார்? 200 கோடி சம்பாதிக்கிறாருங்கிறது உண்மையா? 200 கோடிக்கு அவர் வந்து டேக்ஸ் கட்டியிருக்கிறார், வரி கட்டியிருக்கிறாருன்னா கட்டாயம் அது அறிவிக்கப்பட்டிருக்கணும்ல. எங்கேயுமே பார்க்க முடியலையே. ஏன்? அதுக்கு பேர் தான் திருட்டு. அப்போ இந்த மாதிரி திருட்டெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவர் கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிறதும், அவர் தீய சக்தின்னு சொன்ன கருணாநிதி மேலே எங்களுக்கு எந்த இந்த மாதிரி ஐயமே கிடையாது. எந்த மேடையிலையும் கருணாநிதி வந்து நான் ஊழலே செஞ்சதில்லை, நான் லஞ்சமே வாங்கினதில்லைன்னு பேசினதே கிடையாதுங்க. பேசினதே கிடையாது. முடிஞ்சால் நிரூபித்து காட்டுங்க. இன்றைக்கும் திமுக காரன்ட்ட போய் கேளுங்களேன், உங்கள் கட்சி லஞ்சம் வாங்குச்சா இல்லையா, ஊழல் செய்ததா இல்லையான்னு கேளுங்க. ஜெயலலிதா தான் ஊழல் நிரூபிக்கப்பட்டவர். எங்கள் தலைவர் மீது குற்றச்சாட்டுகள் உண்டு, வழக்கு கிடையாது. முடிஞ்சால் வழக்கு போட்டு அதை நிரூபித்து காட்டுங்களேன் அப்படிம்பாங்க. இதே மாதிரி தான் உங்கள் நடைமுறையும் இருக்குது. தாவேக்கா என்ன செய்யுது? இந்த மாதிரி திரள் நிதினு மற்ற கட்சியை சொல்லுது. இந்த பக்கம் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாருன்னு சொல்லிட்டு மொத்தமாகவே இது வரைக்கும் அவர்கிட்ட சொத்து வந்து 620 கோடின்னு சொல்லுது. இதில் எதுடா உண்மை? முழுக்க முழுக்க பொய். திமுக பிறந்த காலத்திலேயே அது பொய் தான், அது பிறப்பிலேயே குற்றம் தான். இருந்தாலும் அதற்கு பிறகு ஓரளவுக்கு அதில் சில நல்லவர்களும் இருந்ததனால் கொஞ்சம் வேற மாதிரி இருந்து அதுக்கு பிறகு முழுக்க முழுக்க ஊழல் கட்சியாக மாறிச்சு. அதிமுக தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஊழல் கட்சி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருந்ததுனால அந்த கட்சிகளை புறக்கணிக்கிறோம் தான் நாம் தமிழர், அப்படி தமிழர்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இன்னைக்கு வரைக்கும் என்ன காசு வாங்குறோம், அந்த காசு என்ன செலவு செய்யப்படுதுன்னு அங்கே சொல்கிறோம் நேரடியாக. donate.namtamizhar.org அதில் போனீங்கன்னா எல்லாரும் பார்த்துக்கலாம். நீங்கள் கொடுக்குற காசும் அதில் பதிவிடப்படுகிறது. அப்போ இந்த நடைமுறை இருக்குது. உங்கள் நடைமுறை என்ன? இவ்வளவு செலவு பண்ணுறீங்களே, அதுக்கான செலவை இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், இவர்கள்ட்ட இருந்து இவ்வளோ காசு வாங்கியிருக்கோம், எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? உண்மையிலேயே கேட்குறேன். நிறைய காசு, பார்க்காத காசு இல்லை. 624 கோடி வச்சுருக்காரு. நான் கேட்ட கேள்வி, இத்தனை படம் அதில் நடித்தது, அதில் இவ்வளோ சம்பளம் வந்துச்சு, அது மொத்தமாகவே இப்போ 620 கோடி தான் இருக்குன்னா, இந்த தேர்தலில் உண்மையாக மனச்சான்றை தொட்டு சொல்லுங்கள், 600 கோடியாவது தாவேக்கா செலவு பண்ணியிருக்காரு மொத்தமாக. அப்போது மொத்த சொத்தையும் விஜய் வந்து செலவு பண்ணிட்டாரா இந்த தேர்தலில்? இல்லை தானே. அப்போ அந்த 600 கோடியோ இல்லை எவ்வளோ கோடி செலவு பண்ணாங்களோ அந்த கோடிகள் எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தாங்க? நாம் தமிழர் கட்சி எங்கே வாங்குச்சுங்கிறத donate.namtamizhar சொல்லியிருக்கோம். ஆமாம், 1 கோடிக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க, செலவு பண்ணியிருக்கோம், அது எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். உங்கள் கட்சிக்கு யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க சொல்லியிருக்கீங்களா? இவ்வளவு திருட்ட பண்ணிட்டு அரசியலில் குறுகிய காலத்தில் வென்றதுனாலேயே, வென்றவர்கள் சொல்கிற செய்தி அதிகமாக பரவுங்கிறதுனாலேயே உக்காந்துக்கிட்டு மற்ற கட்சியை திரள் நிதி திருடர். இந்த திரள் நிதி திருடர்னா உங்கள் பக்கத்தில் உங்கள் ஆட்சி அமையறதுக்கு ஆதரவு கொடுத்து கூட நிற்கிற கம்யூனிஸ்டுகள் இருக்காங்களே, எங்களுக்கும் முன்னாடியிலேருந்து அவங்க தான் திரள் நிதி திருடர்கள். போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியை கேளுங்க. நன்றி, வணக்கம்.